கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட இந்த வேத ஆராய்ச்சிக்கு வரவேற்கிறேன். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின முதலாவது நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். 15 அதிகாரங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். பவுல் எழுதின நிருபங்களிலேயே மிகப்பெரிய நிருபமாக இந்த 1 கொரிந்தியர் நிருபம் இருக்கிறது. 15 அதிகாரங்கள் வரைக்கும் அநேக சவால்களை, தவறான பழக்கங்களை, சபையில் நிலவி வந்த குழப்பங்களை அட்ரஸ் பண்ணி அதை சரி செய்வதற்கான ஆலோசனைகளை மிக ஃபேமாக, ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எதை சரியாய் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை பவுல் எழுதினதை நாம் படித்து வந்திருக்கிறோம். பட் இஸ் கோயிங் டு எண்ட் த லெட்டர். இந்த கடிதத்தை நிறைவு செய்ய போகிறார். இந்த கடிதம் நிறைவுக்கு வரும்பொழுது ஒரு சில ஆலோசனைகளை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய புதிதான ஒரு சில விஷயங்களை எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரோ அதை இந்த 16வது சாப்டரில் பவுல் அவர்கள் எழுதி நிறைவு செய்கிறார். மற்ற நிருபங்களோடு ஒப்பிடும் பொழுது கொரிந்து சபைக்கு எழுதின இந்த முதலாவது நிருபம் சாலிடான அநேக சத்தியங்களை நமக்கு போதித்திருக்கிறது. 16வது சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பொழுதுமே கடிதங்களை நிறைவு செய்யும் பொழுது அந்த கடிதத்தில் நிறைவு பகுதி இன்னும் சுருக்கமாக இருக்கலாம். ஆனால் அநேக விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். 16வது சாப்டர் வந்துருச்சு, சீக்கிரமாக முடிச்சிடும்ல. 16வது சாப்டரை நம்ம படிக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெத்தனிலேருந்து கேட்குறோம். ஸோ அதனால் நம்ம கண்களை மூடி நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பமானது தேவன் எங்களுக்கு பாராட்டுகிற மிகப்பெரிய இரக்கம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கற்றுக்கொள்வதற்கு தாழ்மையோடு வரும்பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு கருத்தாய் போதிக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் எழுதுகிறவராயிருக்கிறீர். இன்றைக்கும் உடைய வார்த்தையினாலே எங்களை சந்திக்க முடிய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். உடைய தயவுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எப்பொழுதும் பிரயோஜனமாக இருக்கிறது. நீர் எங்களுக்கு போதிக்கிறீர், எங்களை உணர்த்துகிறீர், எங்களை நடத்துகிறீர். இந்த நாளும் அப்படியாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். 1 கொரிந்தியர் 16 முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 16 1-2 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் காணிக்கைகளை பற்றிய போதனைகள் 2 விதமாய் இருப்பதை பார்க்க முடியும். ஒன்று, காணிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும். இன்னொன்று, காணிக்கைகள் அதாவது தேவையில்லை, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாஸ்டர் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா, 2 விதமாக இருக்கிறாங்க. ஒன்று, காணிக்கை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறவங்க. இன்னொன்று, காணிக்கையை பற்றி பேசாதவங்க. சரி, இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தோம்னா, ஒரு ஆராதனையில் பல காணிக்கை, பலவிதமான காணிக்கைகளை எப்படியாவது மக்களிடத்துலேருந்து வசூல் பண்ணணும் அப்படின்ற யோசனையோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம்
நாங்கள் காணிக்கையை பற்றியே பேச மாட்டோம். காணிக்கைங்கிறதே நிச்சயமாக காணிக்கை அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில சபைகள் இருக்கிறாங்க, நாங்கள் ஆராதனையில் காணிக்கையை எடுக்க மாட்டோம். நாங்கள் ஒரு காணிக்கை பட்டி வச்சுருவோம், யாருக்காவது விருப்பம் இருந்தால் அங்கே காணிக்கை கொடுங்க. நாங்கள் காணிக்கையை பற்றி பேசவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் வேறு, பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் வேறு. பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறுன்னு பேசக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பென்சேஷன் அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரினை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ, பழைய ஏற்பாட்டு சத்தியம் வேறு, புதிய ஏற்பாட்டு சத்தியம் வேறுன்னு யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ, அவங்க காணிக்கை அப்படிங்கிற விஷயத்தில் முரண்படுறாங்க. ஸோ நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 2 எட்ஜு. ஒன்று காணிக்கை 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 காணிக்கைன்னு எல்லாவற்றுக்கும் மக்களை உரிந்து குடிக்கிற ஒரு சில கூட்டம். இன்னொரு பக்கம் நாங்கள் காணிக்கையை பற்றி பேச மாட்டோன்னு சொல்லுவாங்க, ஆனால் காணிக்கை கொடுத்தா வேணான்லாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நாங்கள் காணிக்கை இப்படி கொடுக்கணும், இப்போ தசமபாகன்னு ஒன்று கிடையாது, அப்போது அந்த மாதிரி காணிக்கையெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிற இன்னொரு கூட்டம். எது உண்மை? நாம் இன்றைக்கி வேதத்தை படிக்கிறதுக்கு அழைக்கப்படும் பொழுது பொதுவாக டிஸ்பென்சேஷனலிசம் படிக்கக்கூடிய ஒரு வேளை சபைகளில் வேதாகமத்தை வியாக்கியானம் செய்வதிலேயே அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டும் படிப்பாங்க, ஆனால் பழைய ஏற்பாட்டு சத்தியம் வேறு, புதிய ஏற்பாட்டு சத்தியம் வேறு. இப்படி பிரித்து கொள்ளுவதனால சொல்லப்போனால் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம். ஏன்னா வேதாகமத்தில் யாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடலை. ஈஸ்டர் நாங்கள் கொண்டாட மாட்டோம், ஏன்னா ஈஸ்டருங்கிற வார்த்தையே எஸ்தார் தேவதையிலேருந்து தான் வந்திருக்குது. ஸோ அது பேகன் ஒர்ஷிப்பு, அது ஒரு விக்கிரக வழிபாட்டிலேருந்து வந்தது. நாங்கள் புத்தாண்டு கொண்டாட மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் பேப்டிசம் கொடுப்போம், நாங்கள் வாரம் கம்யூனில் இருப்போம். இந்த மாதிரியான டாக்டரின் எல்லாம் அவங்க உருவாக்கிட்டு காணிக்கை விஷயத்தில் கூட சரி, தசம பாகம் கிடையாது, தசம பாகம் இப்போ கிடையாது அப்படி பேசக்கூடியவங்க அதனுடைய பிரின்சிபலை என்ன செய்வாங்க, டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் என்ன படிக்க போகிறோம்? பவுல் அப்போஸ்தலன் மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை கொரிந்து சபைக்கு வைக்கிறார். என்னது? பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? நான் வந்திருக்கும் பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். காணிக்கை என்பது, இங்கே நீங்கள் காணிக்கையினே வாசிக்கலையே பாஸ்டர், இங்கே பார்த்தீங்கன்னா தர்ம பணம் என்று இருக்கிறது. முதலாவது கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே கூடினார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள். வாரத்தின் முதல் நாளில் வரும்பொழுது நீங்கள் உங்கள் வருமானத்துக்கு தக்கதாக நீங்கள் காணிக்கைகளை சேர்த்து கொண்டு வாங்க. இது ஆலோசனை. ஸோ இந்த பிரின்சிபல் டஸ் இட் பிகின்ஸ் இயர், இங்கே தான் ஆரம்பிக்குதான்னு கேட்டால் இல்லை. முதலாவது காணிக்கைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தர்ம பணம் இங்கே சொல்லப்படுறது எதற்காக? காணிக்கை எதற்காக? காணிக்கைனா என்ன? கோவிலுக்கு போகிறாங்க ஜனங்க, சாமி கும்பிடுறாங்க, ஐயர் அட்சதையை போட்டு ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு தட்டில் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, காணிக்கை போடுங்கன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்திலையும் சர்ச்சுக்கு வந்துட்டு ஆராதனை எல்லாம் முடிஞ்சு காணிக்கை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம்? பொதுவாக நம் பல்வேறு சிந்தனைகளால் சூழப்படுகிறோம். உலக மக்கள் காணிக்கை எப்படி பார்க்குறாங்க,
சபைகள் இன்றைக்கி என்ன காணிக்கைகளை எப்படி பார்க்கிறது? அநேக போதர்கள் எதை எடுத்தாலும் காணிக்க 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 காணிக்க, எதுக்கெடுத்தாலும் காணிக்க. நீங்கள் எந்திரிக்கிலேருந்து மறுபடியும் பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் காணிக்க. பட் இஸ் இட் ரைட்? அது சரியா? அதே போல் நாங்கள் காணிக்கை பற்றியே பேச மாட்டோம். நாங்கள் ரொம்ப ஜென்டில்மேன். எங்கள் சபையெல்லாம் காணிக்கை பற்றியே சொல்ல மாட்டோம். இது உண்மைதானா? ஆக்சுவலாக நாங்கள் காணிக்கையே வாங்காத சபை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் அதாவது எங்களுக்கு ரகசியமாக கொடுத்தா நாங்கள் வாங்கிப்போம். இது சரியா? என்ன தான் பிரின்சிபல்? நம்ம முதலாவது காணிக்கைகளை குறித்து ஒரு தெளிவான சத்தியத்தை புரிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது நாம் போதிக்கக்கூடிய சத்தியம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முறைகள் அல்லது அளவுகள் அல்லது ஒருவேளை ரிச்சுவலான விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, அங்கு காணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பலி நிறுத்தப்பட்டு விட்டது. நாம் இனிமேல் பலி செலுத்த தேவையில்லை. ஆனால் காணிக்கை என்பது என்ன? பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை நாம் அப்படியே ரிஜெக்ட் பண்ணலை. இல்லை நாங்கள் டோட்டலாக நாங்கள் வேற, அங்கே தசம பாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இங்கே தசம பாகம் கிடையாது. ஆனால் என்ன? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரே நேர்கோட்டில், பிரின்சிபல் எல்லாமே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று தான். நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை, ஓகே. ஆனால் கிருபைக்கு உட்பட்டவர்கள்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் கிருபையின் காலம் இருக்குதான்னு கேட்டால் எஸ். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக நடந்ததெல்லாம் என்ன? நியாயப்பிரமாணம் மோசே தானே கொண்டு வந்து கொடுத்தாரு. மோசேக்கு முன்னாடி இருந்ததெல்லாம், நான் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணேன்னு சொன்னால் அந்த உடன்படிக்கையின்படி நான் உன்னை மன்னிப்புன்னு சொன்னால் அது என்ன கிடையாது? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது கிடையாது இல்லை. ஸோ அப்போ சத்தியம் என்பது ஒரே நேர்கோட்டில் வேதாகமத்தில் பிரின்சிபல் எல்லாமே ஒன்று தான். காணிக்கையை பற்றி என்ன பிரின்சிபல் இருக்கிறது? முதலாவது, காணிக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லி எடுத்த உடனே மனிதனிடத்தில் கர்த்தர் கேட்கலை. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, முதலாக காணிக்கை கொண்டு வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆபேல், காயின் என்ன செஞ்சாங்க? காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. சரியாய் சொல்ல போனால் காயின் ஆபேல் ரெண்டு பேரும், கொஞ்சம் நம்ம ஆதி ஆகமத்துக்கு வருவோம். நான்காவது அதிகாரத்தில் முதல் காணிக்கையை கொடுத்த நபர் பாருங்க, 3வது வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஸோ ஃபஸ்ட் கர்த்தருக்குன்னு காணிக்கை கொடுக்கணும்னு நினச்சதே யார் தெரியுங்களா? ஆபேல் இல்லைங்க, காயின் தான். ஆனால் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கலை. ஸோ மனிதன் கர்த்தருக்காக ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதை கர்த்தர் என்ன செய்யலை? ரெண்டு பேர் ரிஜெக்ட் பண்ண, 2 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும், எனக்கு வேண்டான்னு சொல்லி. ஒருத்தனை ஏற்றுக்கிறார், ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணார். என்ன பிரின்சிபல் அங்கே இருக்கிறது? காணிக்கை கொடுப்பதற்கு அவர் காணிக்கை கொடுக்கறவுடைய கேரக்டர் எதிர்பார்க்கிறார். காணிக்கைனா என்ன? நான் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன், ஒருத்தவங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன், அவங்களுக்கு நான் எதையாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார், அவனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், அவனை உண்டாக்கி அவனுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி. பாருங்க, கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார்னு எப்படி தெரியும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து என்ன பண்ணாரு? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அன்பு கூறுவது என்றால் என்ன? தன்னுடைய குமாரனை கொடுத்தார்.
ஸோ காணிக்கை என்பது அன்பினால் நான் என்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை நான் திருப்பி கொடுப்பது. அப்போ காணிக்கை என்பது அன்பின் பரிசு. இந்த அன்பின் பரிசு அப்படிங்கிறத தேவன் மனிதனுக்கு முதலாவது நீ எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லலாம் கேட்கல. அவர் எது வரைக்கும் கேட்கலன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை விடுதலை செஞ்சேன் அதனால் எனக்கு காணிக்கை கொடு, நான் உன்னை வனாந்தரத்தில் நடத்திக்கிட்டு வந்தேன் நீ எனக்கு காணிக்கை கொடு அப்படிலாம் சொல்லலை. அவர் எப்பொழுது காணிக்கையை முதலாவது பேசுகிறார்? யாத்திரையாகமம் 25வது அதிகாரம். யாத்திரையாகமம் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில், இந்த ஜனம் எனக்கு பரிசுத்த ஜனம், இந்த ஜனம் அவர்களோடு நான் உறவாடுவதற்கு, அவர்களோடு தங்கியிருப்பதற்கு, அவர்களும் நானும் ஒரு கம்யூனாக இருப்பதற்கு ஒரு பரிசுத்த கூடாரம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆலோசனை. நீ எனக்கென்று ஒரு கூடாரத்தை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லும் பொழுது, அது எப்படிப்பட்ட கூடாரமாக இருக்க வேண்டும், அதனுடைய அளவு என்ன, அது எதனால் செய்யப்பட வேண்டும் எல்லாம் சொல்லும் பொழுது, அதை நீ செய்வதற்கு பொருட்கள் தேவை, அதற்கான ஆட்கள் தேவை. அப்படி சொல்லும் பொழுது யாத்திரையாகமம் 25வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. See, it was a command from the Lord. The Lord God wants the offering. அவர் தான் மோசேக்கு சொன்னார், இஸ்ரவேல் மக்களை எனக்கு காணிக்கை கொண்டு வர சொல்லு. குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதில் ஒரு முக்கியமான பதம் சொல்லப்படுகிறது. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. See, the Lord was so clear. ரொம்ப தெளிவாக இருந்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காணிக்கையை கேளு, ஆனால் யார்கிட்ட நீ தெரியுங்களா வாங்கணும், எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்லு, ஆனால் எல்லாரையும் கட்டாயமாக கொடுக்கணும்னு சட்டம்லாம் இல்லை. யாரெல்லாம் மனப்பூர்வமாய் உற்சாகமாக கொடுக்க நினைக்கிறாங்களோ, யார் இடத்துல அன்பு இருக்கிறதோ, யார் என்னை புரிந்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் என்னை நேசிக்கிறாங்களோ, யார் எனக்காக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளு, அவங்கக்கிட்ட வாங்கிக்கோ. சரி, சொல்ல வேண்டியது எல்லார்ட்டையும் எனக்கு காணிக்கை கொண்டு வாங்க, ஆனால் ரிசீவ் பண்ணும்போது உற்சாகமாக மனப்பூர்வமாக. 2 வார்த்தை வேதாகமம் முழுவதும் பயணிக்கிறது. ப்ளீஸ் உங்கள் லைஃப்பில் இதை எழுதி வச்சுக்கங்க. நீங்கள் காணிக்கை கொடுக்கணுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வேதாகமத்தில் நீங்கள் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் இந்த 2 வார்த்தையை தயவு செய்து நோட் டவுன் அண்ட் கீப் இட் இன் யுவர் ஹார்ட். கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் காணிக்கையை எதிர்பார்க்கிறார்னா யார் இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மனப்பூர்வமாக உற்சாகமாக. இது 2 வார்த்தை என்ன? மனப்பூர்வமானா முழு இருதயத்திலும், அவுட் ஆஃப் லவ், என்னுடைய உள்ளம் அன்பினால் பூரிக்கிறது, நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், ஐயோ கொடுக்கணுமே, தயவு செய்து காணிக்க போடாதீங்க. உங்களுக்கு கட்டாயம் வேறு வழியில் காணிக்க கொடுக்கணுமே நினச்சிங்கன்னா, அப்படி ஒருவேளை நினச்சி எண்ணத்தோடு நீங்கள் காணிக்க போட்டிருக்கிறீங்கன்னா தயவு செய்து நாளையிலேருந்து நீங்கள் காணிக்க கொடுக்குறதே நிறுத்திடுங்க. உங்களை யாரும் கட்டாயம் எப்பொழுதும் பண்ணுவது தப்பு. நீங்கள் கொடுத்தாகன்னு உங்களை நிர்பந்தம் பண்ணால் தப்பு, உண்மையாகவே தப்பு. ஏன்னா கர்த்தர் காணிக்கை கொடுக்க சொல்லுன்னு சொன்னார், ஆனால் யார் இடத்துல வாங்குன்னு சொன்னார்னு கேட்டிங்கன்னா, மனப்பூர்வமாக என் மேலே இருக்கிற அன்புனால ஒருத்தர் கொடுக்குன்னு நினச்சாங்கன்னா கொடுக்க சொல்லு. நான்
செய்தவைகள் மீது நன்றி இருக்குது ஒருத்தனுக்கு, அவன் கொடுக்குறன்னு நினைக்கிறான், வாங்கிக்கோ. ஸோ காணிக்கை கொடுக்கறதுக்கு 2 பிரின்சிபிளுங்க. ஒன்று, நான் அன்பினால் கொடுக்க போகிறேன். 2, நன்றியினால் கொடுக்க போகிறேன். ப்ளீஸ், நிறைய போதனைகளை கேட்டு குழப்பி வச்சுருக்கிறோம். மல்கிய புஸ்தகத்தில் நமக்கு எடுத்து போதிச்சிருவாங்க, நீ கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாராவது எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து காணிக்கை கொடுக்காதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 10 கொடுத்து 100 வாங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சிறுக விதைச்சா சிறுக அறுப்பேன், பெருக விதைச்சா பெருக அறுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபலை கொண்டு வராதிங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பிரின்சிபலை காணிக்கையில் காட்டாதீங்க. 2வது, அது சொன்னதனுடைய அர்த்தம், நீ கொடு, உனக்கு வர வேண்டியது வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா நான் கொடுத்தா வரும், அப்படி அந்த பிரின்சிபல் இல்லை. நம்ம வசனத்தை திருப்பிடக்கூடாது. நான் கொடுக்கிறவன் ஒரு நாளும் குறைந்து போவதில்லைங்கிற சிந்தையை தரிச்சுக்கணும். அதுக்காக தான். ஸோ இப்போ வேதாகமும் ஒரு பிரின்சிபலை நமக்கு சொல்லுகிறது. ப்ளீஸ், இங்கே 25வது அதிகாரத்தில் யாத்திரையாகமத்தில் துவங்குவது ஹோல் ஸ்கிரிப்சர் நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் மனிதனிடத்தில் காணிக்கை எதிர்பார்க்கிறாரா? எஸ், 100%. ஆனால் முழு விருப்பத்தோடு, முழு மனதோடு, முழு சந்தோஷத்தோடு. இன்னொரு வார்த்தை அங்கே சேர்க்குறாங்க, உற்சாகமாக கொடுக்கறது. உற்சாகமாக கொடுக்கறதுன்னு என்ன தெரியுங்களா? கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கூட இவ்வளோ கொடுக்குறோமே, இவ்வளோ கொடுக்கணுமா, சரி அப்புறம் கொடுக்கலாம், நாளை கொடுத்துருவோம், அப்படி இல்லை. உற்சாகமாக கொடுக்கறது அப்படின்னா வாங்கும்போது ஒரு உற்சாகம் தெரியுங்களா உங்களுக்கு? யாராவது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தா நீங்கள் எப்படி வாங்குவீங்க? உற்சாகமாக வாங்குவீங்க. ஒரு பரிசு ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் ஒரு வேளை அவார்டு நீங்கள் வாங்குறீங்க, பாராட்டு நீங்கள் வாங்குறீங்க, உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப உற்சாகமாக இருக்குங்கள. நீங்கள் யாராவது உங்களுக்கு திடீர்னு 1 கோடி ரூபாய் கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் உங்கள் மனசு? ரொம்ப உற்சாகமாக இருக்குங்கள. வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது தான் பாக்கியம்னா, கொடுப்பது என்பது உற்சாகத்தோடு செய்ய வேண்டியது. அது வாங்கும்போது வருவதை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கணும். அதை நம்ம மனசில் வைக்கலாம். சரிங்களா? சரி, முதலாவது இப்படி சொல்லிட்டார் இல்லையா, கொஞ்சம் நம்ம யாத்திரையாகமம் 35வது அதிகாரத்துக்கு வருவோம். இங்கே மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். 5வது வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தர் சொன்னதை மாற்றாமல் இங்கே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்காகவும் சொன்னார். ஒருத்தரையும் அங்கே மிஸ் அவுட் பண்ணல. எல்லாரும் நீங்கள் காணிக்கை கொடுங்க. மனமுள்ளவன் எவனோ கொடு. மனம் இல்லையா, நான் உங்கள்கிட்ட வாங்க போகிறதில்ல, தெளிவாக சொல்லிட்டார். 21வது வசனத்தை பாருங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, நல்லா கவனிங்க, கொடுக்கறதுக்காக பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும். வேதாகமம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. எவர்களுடைய இருதயம் அவங்களை எழுப்பி, எவருடைய ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தி, வேற ஆவி வேற ஒருத்தவங்க அவங்கள எழுப்பலாம் இல்லை, ஹலோ கொடுங்க அப்படிலாம் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும்
பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஆராதனைக்காக, பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்காக, ஊழியத்திற்காக, அனுதினமும் நடக்கக்கூடிய காரியங்களுக்காக, பரிசுத்த ஊழியம் செய்கிறவர்களுக்காக இந்த காணிக்கைகள் பயன்படணும். காணிக்கை எதுக்கு? ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ண காணிக்கை எதற்குன்னு கேட்டிங்கன்னா, காணிக்கைங்கிற வார்த்தை ஆலயம் கட்டப்படுவதற்குன்னு எடுத்துக்கலாம். ஆசரிப்பு கூடாரம், ஆலயம் எல்லாம் பிற்பாடு பார்க்குறப்போ சாலமோன் காலம்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆலயம் வந்துடும். ஆலயம் கட்டப்பட, ஆராதனைக்காக, ஆசாரியர்களுக்காக, அங்கு செய்யப்படக்கூடிய சகலவிதமான வேலைகளுக்காக. ஸோ காணிக்கையை கொடுக்க சொல்லுங்கள். 22 பாருங்களேன், மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும். காணிக்கை கொடுக்கறதுல ஆண்கள் அப்படி இல்லை, பெண்களும் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. 29 பாருங்க, செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கவனித்து பார்த்தா எல்லா மக்களும் யாருடைய இருதயம் உற்சாகம் அடைந்ததோ, யாருடைய ஆவி கொடுக்கணும்னு அவங்க ஏவப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. கொடுக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலை சொல்லப்படுகிறது, அந்த வேலை எவ்வளவு அதற்கு தேவைப்படும் என்பதை தாண்டி மக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஃபஸ்ட்டு காணிக்கை கொடுக்கும்பொழுது உற்சாகமாக கொடுத்தாங்க, மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. சரி, நாம் கூட நிறைய நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு பிகினிங் வி லவ் டு கிவ், நம்ம ரொம்ப விரும்பி தான் கொடுப்போம். ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அலாங் த வே வி லாஸ் சம்திங், வி லூஸ் சம்திங். என்னத்தை நம்ம அப்படி இழக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உற்சாகத்தை இழப்போம், விருப்பத்தை இழப்போம், அன்பை இழப்போம், எல்லாம் போயிடும். நீங்கள் யாத்திரையாகமத்தில் வாசிக்கிறது மட்டும் இல்லை, எஸ்ரா புஸ்தகத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1வது அதிகாரத்தில் எஸ்ரா புஸ்தகம் 1ல் ஒருவேளை நீங்கள் 2, 3, 4 அந்த வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாய் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படும். வேறு நாட்டு அரசன் ஒரு கட்டளையை கொடுப்பான். நீங்கள் எடுத்துக்கங்களேன், எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம். எஸ்ரா 1 எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாக இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவனையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். கவனிங்க, கர்த்தர் கோரேசை எழுப்பினதுனால அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும். சரி, அவன் கொடுத்தான். ஆனால் என்ன நடக்கிறது? குறிப்பாக 2ஆம் அதிகாரத்தில் 68, 69 பாருங்கள். வம்சங்களின் தலைவர்கள் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது
தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். இந்த 1, 2, 3 சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் உற்சாகமாய் மன உற்சாகமாக காணி கொடுத்தாங்க. சரி, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் உற்சாகமாக காணிக்க கொண்டு வாங்க தாவீதுடைய காலத்தில் பாடப்பட்டது, ராஜாக்கள் காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நன்றாக இருந்ததை போல இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து வந்தது. கர்த்தர் காணிக்கைகளை குறித்து என்ன பேசினார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம். இங்கே கவனித்து பார்க்கும் பொழுது 10வது வசனம், 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வராதீங்க. என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும்னு உங்களை யார் கேட்டது அப்படின்னு கேள்வி கேட்டால், கர்த்தாவே நீங்கள் தானே சொன்னீங்க. உபாகமம் புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சே. என்னோட கூட உபாகமம் புஸ்தகம் எடுத்துங்களேன். 16வது அதிகாரம் பாருங்கள். உபாகமம் 16. மோசே மூலமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? குறிப்பாக கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு முக்கியமான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். முதலாவது 7வது வசனத்தில் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாக இருக்கும். அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களும் எண்ண வேண்டும். அவைகள் முடித்த பொழுது வாரங்கள் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையை ஆகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விலகும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக உன் வருமானத்திற்கு தக்கதாக நீ காணிக்கை கொண்டு வரணும். குறிப்பாக சொல்லப்போனால் 16வது வசனம் பாருங்கள். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் வாரங்களின் பண்டிகையும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். என்ன ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் சந்நிதிக்கு வரும்போது நாங்கள் என்ன கொண்டு வரணும்?
காணிக்கை கொண்டு வர நீங்கள் தானே சொன்னீங்க. கர்த்தர் சொன்னார், உன்னை காணிக்கை கொண்டு வர சொன்னேன், ஆனால் நீ சோதோமுக்கு ஒத்து கொமோராவுக்கு ஒத்து என் வார்த்தைகளை கேட்காம, எனக்கு செவி கொடுக்காம, எனக்கு விரோதமாக கலகம் பண்ணி, உணர்வில்லாமல் பாவமுள்ள ஜாதியாகவும் பாரம் சுமந்த ஜனமாகவும் பொல்லாத சந்ததியாகவும் இருந்து எனக்கு கோபம் உண்டாக்கி என்னை விட்டு பின்மாற்றமாகி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமாக நான் வாழ்ந்துக்கிட்டு கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை கொடுப்பேன்னா, கர்த்தர் சொல்கிறாரு எனக்கு அருவருப்பாக இருக்குது. இப்போ கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து எனக்கு காணிக்கைகளை கொண்டு வர சொல்லுன்னு சொல்கிறார். இட் வாஸ் அ பிகினிங் டைம். வேதம் முழுக்க சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் இளைஞனாக இருந்த பொழுது நான் அவனை சிநேகித்தேன். அவனும் ரொம்ப அன்பாக இருந்தான். நான் அவனை எனக்கு கொடுன்னு சொன்னேன். உற்சாகமானவன், மனப்பூர்வமானவன் கொடுத்தான். கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தரை நேசித்தவன், கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை பின்பற்றினவன்கிட்ட நான் கேட்டேன். இன்றைக்கி அவ்வளவும் மாறி போய் அருவருப்பான ஒரு சூழ்நிலை. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், இத்தனை புத்தகங்களிலும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, எங்கிட்ட இந்த காணிக்கை கொண்டு வராது, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னார். ஏன்? காணிக்கை கொடுக்குறவன் யாரா தெரியுமா இருக்கிறான்? 66வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்கல. ஏசாயா 66. மூன்றாவது வசனத்தை பாருங்க. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷரை கொல்லுகிறவனாகும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகும், காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள், இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறுஉத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எனக்கு காணிக்கையை கொண்டு வர சொல்லி நான் கேட்கவே இல்லை. அவருக்கு அதில் விருப்பமே கிடையாது, எனக்கு காணிக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லி. கர்த்தர் சொல்கிறார், ஒரு வேளை நான் உன்னை சுத்திகரித்த பிற்பாடு நீ என்னுடைய மகிமையை அறிந்து கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து எனக்கு செவி கொடுப்புன்னு சொன்னான், ஐ விஷ் டு ரிசீவ் யுவர் ஆஃபரிங். எப்படி சொல்கிறாரு பாருங்க. குறிப்பாக 20வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதிகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளின் மீது எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், என் மகிமையை ஜாதிகளுக்குள்ள எல்லா ஜாதிகளுக்குள்ள அறிவிப்பாங்க. அப்போது சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கை கொண்டு வர்றத மாதிரி எல்லாரும் காணிக்கை கொண்டு வருவாங்க, எல்லாரும் தொழுதுக்குவாங்க. இந்த விஷயத்தை தான் நீங்கள் மல்கியா புஸ்தகத்திலையும் பார்க்க முடியும். மல்கியா புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் எனக்கு காணிக்கை கொடுக்குறீங்க, இந்த காணிக்கை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன வருத்தம் தெரியும்? மல்கியா புஸ்தகத்துக்கு வாங்களேன். கர்த்தர் பழைய ஏற்பாடு முழுவதும் சொன்ன முக்கியமான விஷயத்தில் அடிப்படை இதுதான். பாருங்க, முதலாவது 1வது அதிகாரத்தில் பாருங்க, 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களை உங்களை கேட்கிறார். நாங்கள் எதுக்கு எப்படி ஆண்டவர் உங்கள் நாமத்தை அசட்டை பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே
என்ன ஆண்டவரே, நாங்கள் எப்போ அசுத்தப்படுத்தணும்? 8வது வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல் என்கிறீர்களே. நீ அதை உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் மேலே பிரியமாக இருப்பானா? உன் முகத்தை பிரியமாக பார்ப்பானா? என்ன, எதுக்குப்பா அவனை கட்டாயமாக பண்ண? எனக்கு காணி கொடுக்கும்போது அற்பமானதை, தேவையில்லாத, உனக்கு பிரயோஜனம் இல்லாத எனக்கு கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கணுன்னா பெஸ்ட்டை கொடுப்போமா, இந்த லாஸ்ட்டை கொடுப்போமா? சரி, மனுஷங்க எல்லாருமே ஒரு பழக்கம் வச்சுருக்குறோம், தனக்கு மிஞ்சினத்தான் தருமம். பெஸ்ட்டெல்லாம் என்னால் கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுப்பேன். எனக்கு மிஞ்சினாதாங்க மற்றவங்களுக்கு. நீங்கள் ஒருவேளை இதை சமுதாயத்திலேருந்து கற்றுக்கிட்டு இருந்தீங்களா, தயவு செய்து யாருக்கும் எதுவுமே கொடுக்காதீங்க. கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. 2 பொருள் இருக்குது, ஒன்றை விட கம்மியானது, நல்லா இல்லாத நீங்கள் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறத இன்னொருத்தர் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. 2 நீங்களே வச்சுக்கோங்க. காணிக்க உங்களுக்கு உற்சாகம் இருந்தால் கொடுங்க, மன விருப்பம் இருந்தால் கொடுங்க. 3வது, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் கொடுங்க, கர்த்தருக்கு பயந்தால் கொடுங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா கொடுக்காதீங்க. அப்போ காணிக்கையே கர்த்தர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு கூட்டம் புதிய ஏற்பாட்டில் பேசுது. ஏன் வேணான்னு சொன்னார் தெரியுங்களா? நீ சுத்தம் இல்லை, அதனால் வேணான்னார். அப்போ 3வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொன்னார். 3வது வசனத்தை பாருங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரையை சுத்திகரித்து அவருடைய கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். என்ன சொன்னார்? அவர்களை புடமிடுவார், சுத்திகரிப்பார். அப்பொழுது பூர்வ நாட்களில் ஆதியில் கொடுத்தாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். கர்த்தருடைய விருப்பம் என்ன? சுத்தமாக இருந்தால் கர்த்தருக்கு கொடு. அப்போ கர்த்தர் கேட்டிருக்கிறாரா காணிக்கைய? பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் கர்த்தர் காணிக்கை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கறது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நீ விருப்பம் இல்லாமல் கொடுத்தினா வேணாம், உற்சாகம் இல்லாமல் கொடுத்தனா வேண்டாம், பரிசுத்தம் இல்லாமல் கொடுத்தா வேண்டாம், நீ பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட கொண்டாந்து கொட்டினா வேண்டாம். இந்த பிரின்சிபல் இட்ஸ் தேர் ஃபார் ஹோல் பைபிள். ஒட்டுமொத்த வேதாகமத்துக்கு அது பொருந்தும். அப்போ முதலாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் காணிக்கையை விரும்புகிறாரா? எஸ். காணிக்கையை கொடுங்கன்னு சொல்றது ரைட்டா? எஸ். தசம பாகம், தட்ஸ் அனதர் சாப்டர். தசம பாகம் ஏன் கொடுக்க சொன்னார்? ஆசாரியர்களுக்கு பங்கு போய் சேர வேண்டும். புதிய ஏற்பாடு வரும்பொழுது பலி கிடையாது. எல்லாம் மாட்டை வெட்டுறது, ஆட்டை வெட்டுறது, பலி கொடுக்குறது எதுவுமே இல்லை. புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக ஆலயம் என்று ஒன்றை அப்போது ஆலயத்தை பெருசாக கட்டணும் அப்படிலாம் இல்லை. ஆலயத்தை நம்ம போய் கட்ட போகிறோம் அப்படின்னு நிருப பகுதிகளில் எங்கேயுமே பேசப்படலை. ஏன் பேசப்படலை? ப்ளீஸ் 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 நீங்கள் அதனுடைய பேக்ரவுண்டை புரிஞ்சிருக்கணும். முதல் நூற்றாண்டு திருச்சபை எல்லாம் உபத்திரவத்துக்கு மத்தியில் இருந்தாங்க. கர்த்தரை ஆராதிக்க கூடுறதே அவங்களுக்கு பெரிய சவால். அவங்க எல்லாரும் நெருக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? ஃப்ரீடம் கிடையாது. பகிரங்கமாக ஆராதிக்க, பகிரங்கமாக ஒரு சர்ச்சை கட்டிட்டு சர்ச் பில்டிங்கில் எல்லாரும் சேர்ந்து இஷ்டமாக சந்தோஷமாக ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் நூற்றாண்டு திருச்சபைகள் உபத்திரவத்தில் இருந்தாங்க. தெசலோனிக்கே சபையை நீங்கள் கவனிச்சு பாருங்க.
ஆதி திருச்சபையில் எல்லா இடங்களிலும் சவால்கள் இருந்தது. அவங்க ஏன் பண்டிகை கொண்டாடல? அவங்க ஏன் பெருசாக பில்டிங் கட்டி டெடிகேஷன் நடத்தலை, எல்லோரும் கூடி உட்காந்து எல்லாம் பண்ணலைன்னா, அந்த முதல் நூற்றாண்டில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. பிரின்சிபல் அப்ளை எவ்ரிவேர். காணிக்கை கொடுக்கிறத கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன பேசினார்? நீங்கள் ஒருத்தலாமிலும் மறிகொழுந்தில் என்ன பண்ணுறீங்க? தசம்பாகம் கொடுக்குறீங்க. ஆனால் தேவனுடைய நீதியும் இரக்கத்தையும் என்ன பண்ணீங்க? விட்டுட்டீங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்? அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனை என்ன? நீங்கள் காணிக்கை கொடுக்குறது தயவுசெய்து காணிக்கை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரா? காணிக்கை கொடுக்குறத பற்றி அவர் கொடுத்தது ஸ்டேட்மெண்ட் என்ன? ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் காணிக்கை போட்டாங்க, ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கமெண்ட் என்ன? இவங்க எல்லாரை விட அதிகமாக யார் போட்டது? இந்த ஏழை விதவை. அப்போது காணிக்கை போடுறவங்களை உட்காந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு என்ன காரணம்? உண்மையாகவே இந்த பூமியில் காணிக்கை கொடுக்குறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன் புதிய ஏற்பாட்டில் நம்ம இன்றைக்கி ஒரு வேளை ஆசரிப்பு கூடாரம் கட்ட போகிறோமா, ஆலயம் கட்ட போகிறோமா? இல்லை. பட் we are called to be church. சர்ச் அப்படின்னு சொன்னால் எதற்கு காணிக்கை? காணிக்கை என்பது சேம், நம்ம ஆசரிப்பு கூடாரமோ ஆலயமோ கட்டலை, பட் நமக்கு சபை கூடி வருவதற்கு ஒரு கட்டடம் தேவை, நம்ம ஆராதிப்பதற்கு ஒரு கட்டணம் தேவை. அப்போ கட்டடம் கட்டப்படுவதற்கு காணிக்கை கொடுக்கணுமா? எஸ். ஆராதனை நடக்கிறதுக்கு தேவையான விஷயங்களுக்கு காணிக்கை கொடுக்கணுமா? எஸ். ஊழியக்காரனுக்கு உதவி செய்யறதுக்கு காணிக்கை கொடுக்கணுமா? எஸ். பரிசுத்தவான்கள் ஒருவேளை சபையில் வரக்கூடிய விசுவாசிகளுக்கு குறைவு ஏற்படுகிறதா, அவர்களுக்கு உதவி செய்யணுமா? காணிக்கை. எஸ். அதைத்தான் பவுல் எழுதினார். ஏன் தெரியுங்களா? இந்த 16வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது பவுல் நீங்கள் காணிக்கை கொடுக்கறத கற்றுக்குங்கன்னு ஏன் சொன்னார், ஏன் பேசினார்? நம்ம பேக்ரவுண்டை திரும்பி கொஞ்சம் பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் திரும்பி வருவோம். 1 கொரிந்தியர் 9 நம்ம ஏற்கனவே படித்தோம். படிக்கிறப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். 7வது வசனம், எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலை சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியிலே புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இதெல்லாம் மனுஷ வழக்கமாக சொல்கிறேன்னா இல்லை, நியாயப்பிரமாணம் அதான் சொல்லுது. ரொம்ப குறிப்பாக 11வது வசனம், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? கவனிங்க. இப்போ காணிக்கு கொடுக்கிற பழக்கம் யாருக்கு இல்லை அப்படின்னா கொரிந்து சபை மக்களுக்கு இல்லை. பரிசுத்தவான்களுடைய குறைவுள்ள உதவி செய்கிற பழக்கம் அவங்களுக்கு இல்லை. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர் முழுக்க நீங்கள் எனக்கு கொடுக்கலங்கிறதுக்காக நான் எழுதலை, அதையும் சொல்லிட்டார் அவர். அவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினார்? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். குயிக்காக நம்ம வந்துடும், டைம் இல்லை. 2 கொரிந்தியர் 8. அன்றியும் சகோதரரே, முதல் வசனம், மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நீங்கள் என்னைக்காவது உங்கள் லைஃப்பில், நான் எழுத சொன்னேன் இல்லையா, காணிக்கன்னு சொன்னால் உற்சாகமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும், பரிசுத்தமாக இருந்தால் கொடுக்கணும், எனக்கு கொடுத்தாரேன்னு கொடுக்கணும், அன்பு இருந்து கொடுக்கணும், நன்றி இருந்து கொடுக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த ஒரு விஷயம், கொடுக்கறதுங்கிறதே கிருபைன்னு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா மக்கதோனியா நாட்டு மக்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்.
அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். எங்களை கட்டாயம் பண்ணாங்க கொடுத்து. அதனால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். தீத்து உங்களுக்கு டீச் பண்ணாதீங்களாம், கொடுக்க பாருங்க அப்படின்னு. விசுவாசத்தில், போதிப்பில், அறிவில், எல்லா ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லாவற்று காரியங்களும் நீங்கள் பெருகி இருக்கிறீங்க. ஆனால் கொடுக்கறதுல நீங்கள் இன்னும் கஞ்சத்தனம் பிடிச்சவங்க. ஏன் கஞ்சத்தனம்னு சொன்னால், ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது 9வது அதிகாரத்தில். ஐந்தாவது வசனம் பாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல். கொரிந்து சபை மக்கள் கொடுக்கறதுல ரொம்ப கஞ்சத்தனம். அவர் என்ன பண்ணிட்டாரு? 1வது வசனத்தை பாருங்களேன். 9 பரிசுத்தவான்களுக்கு செய்யப்பட வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷ காலமாய் ஆயத்தமாக இருக்கலான்னு நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்துட்டேன். என்ன தெரியுமா சொன்னேன்? மக்கதோனியாவுக்கு போகும்போது கொரிந்து சபை மக்கள் பயங்கரமாக கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருக்கிறாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? நான் சொல்லிட்டேன். உங்கள் ஜாக்கிரதை, நீங்கள் கொடுக்க போகிறீங்க கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் அடடே நாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நாம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களாம் எழும்பி கொடுக்கலான்னு அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருந்தோம். உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரன் அனுப்பினேன். மக்கதோனியார் என்னுடனே கூட சொன்ன மாதிரி பார்த்தா நீங்கள் நாங்கள் 10 லட்ச ரூபாய் நாங்கள் கொடுத்துருவோங்க, 1 கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. பார்த்தா 1000 ரூபாய் கூட இல்லைன்னா என் கூட மக்கதோனியர் வருவாங்கல்ல, நீங்களாம் கொடுப்பீங்கன்னு சொன்னதை கேட்டு அவங்க பார்த்தாங்கன்னா, இவங்களையா சொன்னீங்க, இந்த மக்களையா சொன்னீங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்களே. அப்போது நான் என்ன செய்கிறேன், உங்களை குறித்து ஆயத்தப்படாதவர்களை கண்டாங்கன்னா இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்படதாக இருக்கும். அதனால் கஞ்சத்தனம் இல்லாமல் உதாரத்தமாக கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்க அதை ஆயத்தப்படுத்துக்கிறதுக்கு சகோதரை உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியமாக கண்டுகிறது. பாருங்கள், அவனவன் விசனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை, தன் மனதில் நியமத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியிலும் பெருளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஸோ அதனால் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவளாவீர்கள். தயவு செய்து நீங்கள் கொடுக்குற காணிக்க ஒருத்தவங்களுக்கு போய் சேருதுன்னு சொன்னால், அவங்க கர்த்தரை ஸ்தோத்தரிச்சா அது உங்களுக்கு சம்பூர்ண பலன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெத்தனி திருச்சபை, நான் பெத்தனிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். கொடுக்கறதுனா என்ன? we have seen regularly. கொடுத்து 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 செவந்துட்டாங்க. நாம் எப்படி தெரியுங்களா? வாங்கி 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 செவந்துட்டோம். பவுல் அவர்கள் சொல்லுகிறார், நான் வரும்பொழுது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு வாரத்தின் முதல் நாள் நீ கூடி வரும்பொழுது அவனவன் தன் தன் வேலை, அதாவது வருமானத்திற்கு தக்கதாக எதையாகிலும் நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு ஆயத்தப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில்
எனக்கே இல்லை, நானே கடனில் இருக்கிறேன், எனக்கு பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவனிடத்தில் இல்லாததின்படி அல்ல. கர்த்தர் உங்களை என்ன கேட்கல, நீங்கள் ஏன் 1,00,000 ரூபா கொடுக்கலன்னு கேட்கல. நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிங்களே, 10 ரூபா 100 ரூபாயில் நீங்கள் கொடுக்கலன்னா 50,000 சம்பளம் வாங்கும்போது நீங்கள் 5,000 ரூபாய் தர மாட்டீங்க. நீங்கள் எவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கு தக்கதாக கொடுக்கறதுக்கு தெரிலன்னா நீங்கள் கர்த்தரை வஞ்சிப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம், அதாவது கர்த்தருக்கு கொடுக்கறதில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுக்கணுன்னா அன்புனால கொடுங்க. கர்த்தருக்கு கொடுத்தாரேன்னு கொடுங்க. கொடுத்தா கர்த்தருடைய நாம மகிமைப்படுமேன்னு கொடுங்க. ஊழியத்துக்கு கொடுத்தா அது கர்த்தர் அநேக விஷயங்களை, அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்களேன்னு கொடுங்க. கர்த்தருடைய வேலை பெருசு, அதுக்கு நான் கொடுக்க வேண்டியது அவசியம்னு தெரிஞ்சுக்கிங்க. இதை ஒவ்வொரு நாளும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கட்டாயமும் பண்ணக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்படி போதிச்சோம்னா நீ கொடுக்கலன்னா சாபம் வந்துடும், கொடுக்கலன்னா அது மோசம். இல்லைங்க, உங்களை யாரும் கட்டாயம் பண்ணல. ஆனால் கொடுப்பது என்பது அன்பு, கொடுக்கறதுங்கிறது உற்சாகம், மன விருப்பம். நான் சரியாக இருந்து கொடுக்குற 1 ரூபா கர்த்தருக்கு பெருசு. 2 காசு போட்டால் போதும், அது என்கிட்ட இருந்து அவ்வளோதான், நான் கர்த்தருக்கு கொடுத்தேன். ஸோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வேதம் போதிப்பது. எவ்வளோ கொடுக்கணும்? 10ல் 1 இல்லை, அதுக்கு மேலே. அளவு வச்சுக்காதீங்க. உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். நீங்கள் 1,00,000 ரூபாய் வாங்கி 1000 ரூபாய் தான் கொடுப்பீங்கன்னா உங்கள் அன்பு என்னவோ அதை கொடுங்க. உங்களோட நிர்ணயம் என்னவோ கொடுங்க. உங்களை யாரும் கட்டாயம் பண்ண மாட்டாங்க. ஐபிசி குடும்பத்தில் அது கிடையவே கிடையாது. ஸோ லெட்ஸ் கிவ். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், ஆராதனையில் காணிக்க கொடுக்கறதுக்கு மனசே கிடையாது. அவங்க என்னென்னவோ திட்டம்லாம் மனசில் வச்சுருப்பாங்க. கர்த்தருக்கு கொடுக்கணுன்னா பயங்கர கணக்கு பார்க்குறவங்க உண்டு. அவங்ககிட்டலாம் யாரும் கர்த்தர் காணிக்க கேட்கல. ஆனால் ஒன்று, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதுலேயே நம்ம அன்பு தெரியும். நம்ம கர்த்தரை எவ்வளோ புரிஞ்சிருக்கிறோன்னு தெரியும். கர்த்தருக்கு கொடுப்பதுங்கிறது திட்டத்தோடு கொடுக்கணும், விருப்பத்தோடு கொடுக்கணும், முழு இருதயத்தோடு கொடுக்கணும், பரிசுத்தமாக இருந்து கொடுக்கணும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுருப்போம். கர்த்தர் நிச்சயம் மகிமைப்படுவார் நம்ம கொடுக்கறது மூலமாக. கொடுப்பது என்பது அது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். நம்ம கொடுக்கறதுங்கிறது கிருபை. அதை என்றைக்கும் நம்ம இழந்துடக்கூடாது. சரிங்களா? கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்கள் முடிச்சோம் அல்லாமா? பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இது வரைக்கும் கொடுக்க முடியாத இருக்கிற பிள்ளைகள், அதுக்கு காரணம் ஏழ்மையோ வறுமையோ வருமானம் இன்மையோலாம் கிடையாது, மனசில் கொடுத்துக்கிட்டு பெருமை பாராட்டுற மக்கள். அதை தூக்கி போட்டு அன்புனால் கொடுக்க, நன்றினால் கொடுக்க, மனப்பூர்வமாக கொடுக்க, உற்சாகமாக கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கொடுக்கறதில் இன்னும் எழுப்பப்பட. ஸோ ஏதோ கொடுக்குறேன்னு சும்மா மேலோட்டமாக சொல்லிவிட்டு வஞ்சிக்காமல் நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. இப்படி தயவுள்ள கருமைகளை ஆளுகை செய்யட்டும். விசுவாசம், நம்பிக்கை, ஐபிசி குடும்பத்தில் இணைந்திருக்கிற, இந்த சத்தியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியத்தில் தங்களுடைய கரத்தை எப்பொழுதும் தாராளமாக திறந்து கொடுக்க உதவி செய்யுங்க. நாங்கள் காணிக்க அப்படிங்கிறதுல கர்த்தரை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா எங்களை மன்னிச்சு எங்களை மாற்றுங்கப்பா. இனிமேல் நாங்கள் ஒழுங்காக கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க. கருமித்தனம் பண்ணாமல், லோபத்தனமாக கொடுக்காம, உற்சாகமாக மனப்பூர்வமாக கொடுக்க உதவி செய்யுங்க. சந்தோஷமாக கொடுக்க உதவி செய்யுங்க. அநேக ஆத்துமாக்கள் உங்களுக்கு நன்றி சொல்லத்தக்கதாக எங்களுடைய கொடுக்கதில் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்க. இயேசு ராஜா நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும்.